guys, welcome back to our channel. तो एक और नए पार्ट के साथ आगे है यार पिचवाई करेंगे। तो यार बहुत बुरा लग रहा है अरुण के लिए, बहुत ज्यादा है ना। वो कैसे भीख मांगना सीख रहा है। बाकी देखते हैं उसके लाइफ में, हालांकि एक लड़की भी आई है जहाँ पे but he is sacrificing his life. हाँ वो भी 48 डेज की बात है, but still हाँ यार वही। तो देखते हैं कि कैसे होने वाली है। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। ये कौन है बंदा? என்னடா தலையும் அண்ணாத்தையும் சைலண்டா அறிக்கிட்டு போறாங்க, கையில துட்டு வேற இல்ல மச்சான். ஆமா மாமே, கடை திறந்து 1 hour ஆயிடுச்சு. वो देखो நடுக்கு வர ஜாஸ்தி ஆகுது. ஏய் அதோ பார். என்னதுக்கு? உன்னாண்ட ஒரு 1000 ரூபா இருந்தா எவ்வளவு மச்சான் உண்டியில போடுவ? நான் ஒரு 10 ரூபா போடுவேன். ஒருத்தன் 200 ரூபாய்க்கு மேல உண்டியில போடுறானா அவன் எவ்வளவு பெரிய டரிகா இருப்பான். அவன் பாயில மூஞ்சி எவ்வளவு இருக்கும்? बस कुछ ही नहीं होगा यार। उसको देखना कैसे। ஏய் ஒரு 1000 ரூபாய் எடு. 1000 ரூபாயா? என்கிட்ட இல்ல சார். அப்போ ஒரு 500 கூட. சத்தியமா காசு இல்ல சார். இப்பதான் கோயில் உண்டியல்ல போட்டேன். கதையா சொல்ற? கையில இருக்க காசுல கோயில் உண்டியில போட்டு நீ என்ன பிச்சை எடுக்க போறியா? ஆமா சார். ஏய் போட்டனா கலாய்க்கிறியா? சார் உண்மையதான் சார் சொல்றேன். பிச்சை எடுத்த காசுல செலவு போ மீதியில மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன். இல்லைன்னா மறுநாள் காலைல கோயில் உண்டியல்ல போட்டுருவேன். இது வெள்ளக்காரன் குட்ட கட்ட கதை வளர்க்கிறியா? பணத்தை எடுங்கடா. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். காசு இல்ல சார் என்கிட்ட. புரிஞ்சுக்க சார். ஒரு நிமிஷம் சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் अब तो मुंह तोड़ देगा। उसकी बाप ऐसी होती है। ஏய் ஃபிகர் நர்ஸ்லா இருக்கானே. ஃபிகர்ங்களா अब तो बिल्कुल ही फाड़ देगा। और ये इसकी माँ है। बहुत खींचे शॉट कर रहे हैं। वो जो घुमाया है, क्या घुमाया है यार। ये चाहती है बहुत। खा रहे थे ये था यार। उसकी मम्मी की फोटो इसी लायक है। TamilRockers.lu बेचारी यार, किसी बस सिर्फ इंदिरा उसकी डी। मम्मी की फोटो है वो भी। आया मज़ा को कचरे में घुसेगा तो முடியலடா. சார் என் ஃப்ரெண்டு கால் தடி பக்கத்துல உண்டா சார். बोल ही रहा था वो तो। எங்க ஆளையே அடிக்க வந்துட்டு எங்க கிட்டே ஹெல்ப் கேக்குறியா? சீக்கிரம் தூக்கி குப்பைக்கு வந்துற போகுது. உங்க ஆளா? दिखाया अपनी मम्मी की फोटो को कैसे सिखा रहा था। अच्छा नो काउंट। ஓ மை காட் ஃபூல். और அறிவில்ல உனக்கு? கண்ணை எங்க வச்சிட்டு ஓட்டன? சார் நீங்க தான் சார் சடனா பிரேக் போட்டீங்க. இடியட், கொஞ்சம் கேப் விட்டு வர வேண்டியதானே? சார் இதுக்கு எவ்வளவு ஆகுமா? நான் கொடுத்துறேன். எவ்வளவு கொடுப்ப? இல்ல கேக்குறேன், எவ்வளவு கொடுப்ப? என்ன நினைச்சிட்டு இருக்க? 500,000ல முடிச்சிடலாம்னா ஆடி கம்பெனிக்காரன் 25,000 ரூபாய்க்கு பில்லு போடுவான். குடுப்பியா? பேச வந்துட்டா என்ன ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி. இது பார், ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. ஒன்ன மாதிரி லோக்கலையும் என்ன மாதிரி ராயலையும் ஒரே ரோட்ல போ வச்சிருக்குது பாரு இந்த சிஸ்டம். அத சொல்லணும். போ போ சீக்கிரமா போய் உன் பீஸா டெலிவரி பண்ணிட்டு எவனா டிப்ஸ் கொடுப்பா, வாங்கி கமர் கட்டுன்னு. யூஸ்லெஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ, இந்த காரை இன்சூரன்ஸ் பண்ணிருக்கியா? ஆ, அப்ப போய் கிளைம் பண்ண வேண்டியதானே?
பணம் இருக்குன்னு அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசாது. அது என்ன ராயல் ஃபேமிலியா? அந்த பொண்ணை பார்த்து கேட்குற. ஆடி கார் வச்சிருந்தா நீலாம் ராயல் ஃபேமிலியா? ஆடி காரோட ஹை எண்ட் மாடல் விலை என்ன தெரியுமா? 2,34,00,000 ரூபா. உன் கார் வெறும் 40 லட்ச ரூபா. நீ ராயல் ஃபேமிலியா? PY பாண்டிச்சேரியில் கார் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டுற. வெறும் 3 லட்ச ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக நீ போய் ஃபேக் அட்ரஸ் கொடுத்து பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீலாம் ராயல் ஃபேமிலி. 0719 வெறும் 50,000 கொடுத்தா ஃபேன்சி நம்பர் கொடுக்க போறான். அதுவே உன்னால முடியல. ஆனா நீ ராயல் ஃபேமிலி நினைச்சிட்டு அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ற. சரி, காரை சொந்த காசுல வாங்கினியா இல்ல சேட்டுக்கிட்ட ஃபைனான்ஸ் போட்டு வாங்கினியா? வா. ऐसी भी नहीं याद अंकल का। ஏய், ஏசி கூட போடலையா? सबके सामने क्या बेइज्जती मारी है। ஏப்பா ஆடி கார்காரன் ஆடி போயிட்டா. सबके ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றோம். அதான் கார் மார்க்கெட் நிலவரத்தை பாயிண்டா பேசுறாரா? தேங்க்யூ ஸோ மச். நீங்க என் ரெஸ்டாரண்ட்க்கு ஞாபகம் இருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். I don't use phone. சாரி, என்கிட்ட ஃபோன் இல்ல. करोड़ Please. பாரு. நான் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட அடி வாங்குற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இதுக்கெல்லாம் சத்தியம் தேவையா? டேய், இந்த சப்பெல்லாம் நம்பவே முடியாதுடா. நம்ம அடியாளன்ற கெத்துக்கு தான் அண்ணன் தொழில் செய்ய விடுறாரு. நாங்க பிச்சைன்ட்ட வாங்கின விஷயம் மட்டும் தெரிஞ்சு எங்க பொழப்பே போட்டுண்டா. அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. எனக்கு சரக்கு அடிக்காம சத்தியம் பண்ண வராத. अब कहाँ से आए इनके पास पैसे? துட்டா கூட நீ காசிலான சரக்கா நானே வாங்கிக்கிறேன். டேய், கொடுத்துலடா. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீர் போதும். அது பீரா? பீர் சாப்பிடுற பசங்களும் எதுக்குடா ஒயின் ஷாப் வந்து அசிங்க பத்துறீங்க? போற வழியில ஊட்டாண்ட போர் தண்ணி குடிச்சிட்டு போறது தானே. அண்ணா, காசிலான சரக்கா எனக்கு ஒரு ஆப்பு கொடு. அப்படியே குழந்தைங்களுக்கு 2 பீர் கொடு. டேய், பேச சத்தியம் பண்றா. என்னத்துக்குடா சத்தியம் எல்லாம்? நீங்க பிச்சைக்காரங்கிட்ட அடி வாங்க ரைட் அண்ணங்கிட்ட மட்டும் இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்றா. அப்போ ஒரு கோட்டை ஒண்ணு சொல்ல. டேய், என்கிட்ட காசுலாம் இல்ல. வேணா இத குடி. இதையா? டேய், இதுல பாதி பீர் இருக்குடா. எந்த சாரு, எந்த காதலி, நின்ற மனைவி वाह வச்சு நின்ற மனைவி எந்த காதலி ஆக முடியாது. எந்த மனசுல मैं बोलने की क्या जरूरत है? तो मेरा रस्ता இந்தடா. தல, அவன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனான்ல, அதே சர்க்குலர் கோட் ஒன்னு கொடு. भाई उसने बता दिया। மார்க் வாங்கிட்டு அடுத்த வாரம் கல்யாணம். நான் வந்து பிச்சைக்காரங்க அடி வாங்கலாமா? இதுக்கெல்லாம் பார்ட்டி வேற கொடுக்குறேன். மானமே போச்சு. யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க. போன் எடுத்து பேசுறா. சொல்லுமா. அம்மா அண்ணன் கூட தான் இருக்கேன். उसने सबको बता दिया। शॉप की पूरी टीम लेती है। ओए क्या इसका मुंह तोड़ दे। गंदा आदमी, नीच। ठीक क्या आगे वाले वही तो क्या धो रहा है उसको। बेचारी वो बोल नहीं सकती। गंदा आदमी। வைத்தியம் கூட பார்க்காம தினம் தினம் எவனாவது ஒருத்தன் மேயறதுக்குனே வந்துறானுங்க. எப்பா कुछ क्या बोलना चाह रही है? போங்க. டா கத்திக்கிட்டே நிக்காத. வா வந்து கூட வாப்பா. படு. வா. शायद सिर्फ ना
पागल बनने का वो करती है। संतरा दे रही है उसको। मेरे को पता ही था वो कर रही है। என்ன நன்றியா? உன்னால முழுசா நடிக்க முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியும். क्या हो रहा है? ஏய் நைட்ல தானே இவங்க கூட இருப்பேன், பகல்ல வச்சுக்கிறேன் அவளை. अब ये कितना Sign कर लिया अच्छा है अर्जुन, जो तू சார்ட்ட கொடுங்க. தேங்க்யூ சார். ஆ. சார் இன்சார்ஜ் நீங்க தானா? ஆமாங்க சார். பர்சன் எங்க? இங்க இருக்காங்க சார். अच्छा वो சரி கொஞ்சம் வெளியே बोलती வெயிட் है। பண்ணுங்க. கூப்பிடுவாங்க. தேங்க்யூ சார். इतना कैसे काउंसलिंग एक्टिंग से कर रही है இங்க நீ ஃப்ரீயாவும் பாதுகாப்பாவும் இருக்கலாம். बेचारे இன்னும் கொஞ்ச यार। நாள்ல சரியா 34 நாளைக்கு यहाँ அப்புறமா पे सच நீ வேற में ஒரு இடத்துல நல்லபடியா वो இருப்ப. लोग ஓகேவா? हैं जो சரி. அது வரைக்கும் இங்க feels இருக்கிற மாதிரி है பிஹேவ் करते பண்ணிக்கோ. हैं इस ஓகே? चीज़ को। ஆள் வராங்க பார்த்து. திலகம் பேஷண்ட் அட்டெண்டரா வாங்க. வா. ये भी यहाँ पे है, इतना क्या कोइंसिडेंस है। இதான் உங்க பெட் சார். வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் 1 hour வந்து பார்த்துட்டு போலாம். சரிம்மா. ये दोनों तो ऐसे मिल रहे हैं ना एक दूसरे को, इतना क्या कोइंसिडेंस है यार। tamilrockers.lu वाह यार। अरे वाह நீங்க இந்த இடத்துல இந்த பொண்ணு அந்த பொண்ணோட அப்பா ஒரு தஞ்சாவூர் விவசாயி. फ्रेंड्स காவேரி கொல்ல போனப்போ அவங்க வயல்ல பயிர் போயிருச்சு. அப்புறம் சென்னையில் நடந்த ஒரு ஏடிஎம் கொள்ளையில அவங்க அப்பாவோட உயிர் போயிருச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையில தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த வேஷம். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணை நல்ல இடத்துல சேர்த்துருவேன். எதுக்கு? இல்ல இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு கை கொடுக்கணும். எதுக்கு? கமெண்ட் அடிச்சுட்டு எல்லாரும் 21C பஸ்ஸை பிடிக்க போகும்போது குடிகாரன் கூட பார்க்காம நீ அவனுக்கு செஞ்ச உதவி. सही बात है காலேஜ் यार। முடிச்சுட்டு எம்என்சி காரனுக்கு வேலை செய்ய பிடிக்காம ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பீட்சா ஷாப் ஆரம்பிச்சோம். ஆனா பிசினஸ் நினைச்ச மாதிரி இல்ல. 18 மணி நேரத்துக்கு மேல மாவு अच्छा ஃப்ரீசர்லயே तुम கெட்டு देखो போயிடும். एक चीज அதுக்கு नोटिस முன்னாடி இந்த करो மாதிரி சென்டர்ஸ்க்கு कि ஃப்ரீயா ये கொடுத்துரும். भी शेफ है அப்புறம் लड़का இந்த மாசத்தோட और ये பிசினஸே इसने भी க்ளோஸ் अपना वो பண்ணிடலாம் कर रहा है, இருக்கோம். शायद बाद में அவசரப்பட்டு? कुछ हो सकता है। பிசினஸ் லேதுப்பா. அப்புறம் ஓட்டுறப்ப கஸ்டமர்ஸ்லாம் அடிபடுறாங்க. நிறுத்து லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? போய் சார பாரு. நிறுத்து. बिना हेलमेट के ஐயோ இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ண வாபஸ் கொண்டாடா. டென்ஷன் ஆகாத, கொஞ்ச நேரத்தில் வரேன். 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. சார் நிஜமாவே என்கிட்ட காசு இல்லை சார். என்னையா எவ்வளவு கேட்டாலும் இல்லங்கிற? எங்க எவ்வளவு செய்யற? बिहारियों நான் பிச்சை எடுக்கிறேன் சார். யோ என்ன நெக்குல? சார் 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 இல்லை சார், நிஜமாவே நான் பிச்சை தான் சார் எடுக்கிறேன். நீ சரிப்பட்டு வர மாட்டே. ஸ்டேஷன் போய் ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துன்னு போ. யோ கான்ஸ்டபிள். சார் சார் நம்புங்க சார், நான் உங்ககிட்டயே பல தடவை பிச்சை எடுத்திருக்கேன் சார். எங்கிட்டியா? ஆமாம் சார். எங்க? நீங்கள் மச்சக்கார பாலமுருகன் கோயிலுக்கு வாரம் சனிக்கிழமைக்கு வருவீங்க சார். அங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு நெய்வழக்கும் वाह சனீஸ்வரர் वाह 2 சாமிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 8 போட்டு சாஷ்டாங்கமா தரையோட தரையா உங்க முகத்தை வச்சு நீங்க லெஃப்ட் திரும்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோயில் வாசல்ல உங்க பிரவுன் கலர் ஷூ போட்டதான் दे दिया अपना। நான் பிச்சை எடுத்துருப்பேன் சார். நீங்க ஷூ மாட்டும்போது நான் ஐயான்னு கதறுவேன் சார். ஆனா நீங்க என் பக்கத்துல இருக்க கையில்லாத ஒருத்தனை தேடி பிடிச்சி சாமியே அவனுக்கு தான் போடணும்னு சொன்ன மாதிரி அவனுக்கு மட்டும் பிச்சை போட்டு சிஎம் வண்டி கிராஸ் ஆகி போன ஃபீல்ல ரிலாக்ஸ்டா நடந்து போகுங்க சார். सारे इन्फॉर्मेशन அது யாரு அங்க நின்று இருக்குது? என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். கேர்ள் ஃப்ரெண்டா? 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா?
எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா போய் போய் நல்லா இருப்போ வரேன் சார். எப்படி விட்டா என்ன சொன்ன यार मैं ये सुना। बहुत இது यार मतलब यार बेचारे के साथ क्या हो रहा है, बट वो सच्ची तो बोल रहा है, झूठ तो बोल ही नहीं रहा। बाकी देखते हैं कि यार क्या होगा। इन दोनों की केमिस्ट्री कैसे होने वाली है। वही, बट यार उन बहुत बढ़िया आदमी है, बहुत ज्यादा। मतलब बहुत हेल्पफुल काइंड नेचर का है। वही तो गाइस, ये था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो हमारे वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पे नहीं तो सब्सक्राइब। बाकी हम लोगों ने अपने इंस्टाग्राम हैंडल का लिंक डिस्क्रिप्शन में दिया है, अगर फॉलो करना चाहते हो तो कर सकते हो। तो मिलते हैं कौन सी वीडियो के साथ, तब तक के लिए बाय। बाय।